இன்றைய இசை நிகழ்ச்சியிலே பன்னிரு திருமுறை என்று சொல்லக்கூடிய சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை என்ற கூற்றிற்கிணங்க சைவத்திற்கு பன்னிரு திருமுறை நமக்கு ஆதாரமாக கிடைத்திருக்கிறது. அப்பன்னிரு திருமுறையிலே சைவ குறவர் நால்வர், அதாவது சைவத்துல பெரியவங்க நால்வர் அப்படின்னு பெரியவர்களால் வகுக்கப்பட்டு வச்சிருக்காங்க. அதுல ஞானசம்பந்த பெருமான் சீர்காழியிலே 3 வயது பிள்ளை பாடிய உடனேயே தாய் அவருக்கு அமுது கொடுக்கிறார். பால் ஊட்டி ஞானசம்பந்த பெருமான் ஞானத்தை பெற்று ஆளுடை பிள்ளை என்று போற்றப்படுகிறார். அடுத்தபடியாக நாவுக்கு அரசர். நம்ம என்னெல்லாம் பேசுறோம், என்னென்னவோ பேசுறோம், எப்படி வேணா பேசுறோம், அப்படியெல்லாம் இல்லை. நாவை அடக்கி ஆள வேண்டும். அவர் நா அசைகின்றது என்றால் அது நமசிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை மட்டுமே அது ஓதும். திருச்சிற்றம்பலம். ஆக திருநாவுக்கரச பெருமாள், அடுத்தபடியாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்கவாசக சுவாமிகள், இந்த நால்வரும் நமது சைவ சமயத்திற்கு பெரியவர்கள். ஆகையால் அவர்களை துதி செய்து நாம் இந்த பன்னிரு திருமுறை இசை நிகழ்ச்சியை துவங்குவோம். திருச்சிற்றம்பலம். புகழியர் போங்கடல் போற்றி ஆழிமிசை கல்விதப்பில் அனைந்த விடாடி போற்றி வாழி திருநாவலூரர் தொண்டர் பதம் போற்றி ஊழிமணி பூழியர் போன் வெப்பு ஒழித்த புகழியர் போன் கழல் போற்றி. தென் தேசத்திலே மதுரை பதியிலே கூன் பாண்டியனது சூளை நோய், அம்மை நோய்லாம் போடுது இல்லையா, இந்த சிக்கன் பாக்ஸ், கவ் பாக்ஸ் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரியான நோய் அவருக்கு தாக்கிடுது. அந்த நோயை மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு என்கின்ற திருநீற்று பதிகத்தை ஓதி கூன் பாண்டியனது சூளை நோயை நீக்கியதாக வரலாறு. அதை பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. யாரை சொல்லுகின்றோம் என்றால் ஞானசம்பந்த பெருமானுக்கான வரிகள். ஆழிமிசை கல்விதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. சைவ சமயத்திற்கு பெரும் தொண்டாற்றிய அப்பர் பெருமானை கல்லில் கட்டி கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே என்ற வழியாக திருநாவுக்கரசு சுவாமிகளை கடலில் கல்லை கட்டி பாய்ச்சுகின்றனர். அவர் தெப்பம் போல அழகாக மிதந்து கரை சேருகின்றார். ஆழிமிசை கல்விதப்பில் அனைந்த பிரான் அடி போற்றி. திருநாவலூரிலே பிறந்தவர் சுந்தரமூர்த்தி பெருமான். வாழி திருநாவலூரர் வன்கொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாரூரர் மாணிக்க
போற்றி திருத்தாள் போற்றி போற்றி. அடுத்தபடியாக விநாயக பெருமானை எந்த செயலை நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் அதற்கு முன் பிள்ளையாரை வழிபடுதல் வேண்டும். ஞானசம்பந்த பெருமான் வியாழக்குறிஞ்சி என்கின்ற பண்ணிலே அழகாக சௌராஷ்டிர ராகத்தில் அழகாக பிடியதன் உருவுமை கொளமிகு கரியது என்கின்ற பதியத்தை அருளியிருக்கிறார்கள். நாடி வருகையில் கோடி வரம் தரும் தாயே நாகம்மா, நீ கண் கொண்டு பார்த்திடு குங்குமம் பார்த்திடு தாயே நீ அம்மா. அம்மா நாடி வருகையில் கோடி வரம் தரும் தாயே நாகம்மா, நீ கண் கொண்டு பார்த்திடு குங்குமம் பார்த்திடு தாயே நீ அம்மா. பிள்ளையின் அழகை கண்ணீர் துடைக்கும் அம்மாவும் நீ அம்மா, மஞ்சளும் வெட்டியும் காத்திடு எனக்கு என்னாலும் நீ அம்மா. மாங்காள ஈஸ்வரி அன்னையே நான் உன் மகள் தான் அம்மா. அபிராமவள்ளியும் நீ அம்மா, ஒரு ஆதிபர சக்தி தாயம்மா. அகிலாண்டேஸ்வரி நீ அம்மா, அட ஆனந்த வள்ளியும் நீ அம்மா. लक्ष्मी अम्मा ताये लक्ष्मी देवी अम्मा ताई लक्ष्मी अम्मा शरणं शरणं अम्मा 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 ताई लक्ष्मी अम्मा शरणं शरणं अम्मा अम्मा तामரை மலரில் அமர்ந்தவளே அந்த தாமரை நானே அம்மா அம்மா
லக்ஷ்மி வா அம்மா வா அம்மா வா தாயே வா லக்ஷ்மி வா